நமது பிதாவாகிய கடவுளும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினதும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகத்தை நான் காட்டணும்னாக்கா நீ தாங்க மாட்ட. இன்னொரு முகத்தை நீ பார்த்துடாத, பார்த்துட்டா உன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம், ரவுடிசம். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அந்த முகத்தை பார்த்து நீ தாங்க மாட்ட. அப்போ மனுஷ வாழ்க்கையில இரண்டு விதமான முகம் இருக்குது, இரண்டு விதமான வாழ்க்கை இருக்குது, இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது, இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கிறது. நாம கிறிஸ்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள், நாம் இயேசுவோட மறுரூபமாக வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில, நம்முடைய யோசனையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் மறுரூபம் அடைந்து பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நேரத்துக்கு ஏற்றாற் போல நாம் எண்ணங்களை மாற்றாமல் எப்பொழுதும் ஒரே சிந்தனையோடு, ஒரே யோசனையோடு, ஒரே வார்த்தையோடு பரிசுத்தமான ஒரு புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏசாண்டவரை நாம் முன்மாதிரியாக நாம் வைப்போம். எப்படியாக பரிசுத்தமாய் இருந்தாரோ, பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, நன்மை செய்தாரோ, வாழ்வு கொடுத்தாரோ, அதே போல நாம் கூட பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழுவோம், நன்மை செய்து வாழுவோம், உதவி செய்து வாழுவோம், கடவுள் நாமத்தை மேம்படுத்தி வாழுவோம். இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே மறுரூபமாக்கிக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படியாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்கு ஏதுவாய் உங்கள் மனம் புதிதாவதினால் மறுரூபமாகுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் இரண்டு நிலைகளோடு, இரண்டு வாழ்க்கை, இரண்டு முகம், இரண்டு சிந்தனை இல்லாமல் கடவுளுக்கு பிரியமான, கடவுளுக்கு ஏதுவான, கடவுளின் நன்மையும் கடவுளின் பரிபூரணமும் இன்னதென்று நாம் பகுத்தறிந்து ஒரே வாழ்வு, ஒரே சிந்தனை, ஒரே யோசனை, ஒரே வார்த்தை, ஒரே செயல்பாடு வாழுவோம். பரிசுத்தமான ஜீவிதை நாம் சேவிப்போம். அப்படியாக வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்தி கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நீடிய சாந்தம் உள்ள கடவுளே, இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். நீர் என்னுடைய வாழ்வில் எங்களுக்கு துணைவராக பாதுகாப்பாக இருக்கிறேன். ஞானஸ்நானத்தின் வழியாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி நினைக்கிறோம். எனவே நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் உமக்கு பிரியமான உம்முடைய நன்மை, உம்முடைய பிரியம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு உம்முடைய ஆவியினாலே உதவி செய்ய வேண்டும் என்று கூட நாங்கள் சொல்கிறோம். உம்மை விசுவாசித்து நாங்கள் பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து அதன் வழியாக எல்லா நன்மைகளை, எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.